பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 19வது அதிகாரத்திலே இஸ்ரவேலின் பிரபுகளுக்காக ஒரு புலம்பலை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துள்ள புலம்பலில் யூதாவின் கடைசி ராஜா கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான். தேசம் அழிந்து போன திராட்சை செடிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இளம் ராஜாவாகிய யோவாகாஸ் 3 மாதங்கள் அரசாண்டான். பின்பு சிறையாக்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயே மரித்தான். அங்கே யோயாக்கின் சீதேக்கியா ராஜாக்களும் பாபிலோனுக்கு கைதியாக கொண்டு செல்லப்பட்டார்கள். இஸ்ரவேல் என்னும் பெண் சிங்கம் பிடுங்கப்பட்டு அதன் கொப்புகள் அக்கினியால் எரிக்கப்பட்டு போன கனி நிறைந்த திராட்சை செடிக்கு ஒப்பிடப்பட்டு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடியில் மீதியானது வனாந்தரத்திலே நடப்பட்டது. அது பாபிலோனிய சிறையிருப்பை குறிக்கிறது. 20வது அதிகாரத்திலே கலகம் செய்யும் இஸ்ரவேலை நாம் இங்கே பார்க்கிறோம். மனுப்புத்திரனே, நீ இஸ்ரவேல் மூப்பரோடே பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ? நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. விக்கிரக ஆராதனையில் தொடர்ந்து ஈடுபடுவதையும் ஒழுக்கம் தவறி வாழ்வதையுமே சரித்திரமாக இஸ்ரவேல் படைத்திருந்தது என்ற துக்ககரமான ஒரு சத்தியத்தை இந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. விக்கிரகங்கள் மேல் தங்களுக்குள்ள நேசத்தை தங்கள் இதயத்தை விட்டு அகற்றவில்லை என்று தன்னுடைய நாட்களில் இருந்த மூப்பர்களை நோக்கி எசேக்கியேல் கூறினார். எனவே அவர்களும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருந்தார்கள். எகிப்திலிருந்து வெளியேறிய பின் இஸ்ரவேலரை வனாந்திரத்தின் முழுவதுமாய் தேவன் அழிக்கவில்லை. ஏனென்றால் அவர் தமது நாமத்தை உயர்த்த விரும்பினார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மூலம் உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்க அங்கு அவர் தாமே கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படியாக அம்மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் என்பதை ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நாம் காண முடியும். உலகத்திற்கு முன்பதாக தேவ நீதியையும் மகிமையும் வெளிப்படுத்தும்படி இஸ்ரவேல் பரிசுத்த தேசமாக வேறு பிரிக்கப்பட்டது என்று அவர்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக வாரத்திலுள்ள ஓய்வு நாட்களும் வருடத்திலுள்ள ஓய்வு நாட்களும் நியமிக்கப்பட்டிருந்தன. இந்த அதிகாரத்தில் முக்கியமான ஒரு கேள்வி, நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவா? 30வது வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசிகள் தங்களுடைய மனித சுபாவத்தில் உள்ள பாவ இச்சைகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பதா அல்லது பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவுக்காக சேவை செய்வதா என்று தீர்மானிக்கும் சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தின் பழக்க வழக்கங்களையும் வழிகளையும் பின்பற்ற தேவ மக்கள் தொடர்ந்து சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களது தேவனது விசேஷ மக்கள் எந்த நிலையிலிருந்து மாறுபட்டு போகிறார்கள் என்று 2 அடிப்படையான கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலே அவர்கள் தங்களை சத்துருவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள், அல்லது எந்த எதிர்பார்ப்புகளோடு அவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். தீமை செய்தவர்களையும் எதிர்த்தவர்களையும் தண்டித்து தூய்மைப்படுத்திய பின் சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேலை மீண்டுமாக திரும்பி வர செய்வதாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். மீதியானவர்கள் உண்மையானவர்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி ஏசாயா 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். அவர்கள் கீழ்ப்படியாமையினாலோ விக்கிரக ஆராதனையினாலோ தேவனுடைய நாமத்தை இனிமேல் தீட்டுப்படுத்த மாட்டார்கள் என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துகிறார். 21வது அதிகாரத்திலே பாபிலோன் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு பட்டயமாக வருவதை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. எருசலேமுக்கும் யூதாவுக்கும் எதிராக நியாயத்தீர்ப்பின் பட்டயத்தில் ரூபத்திலே வெளிப்பாடு அங்கே பாபிலோன் தேசம் அந்த பட்டயமாக வெளிப்படும்
அதை உபயோகித்து தான் தேவன் அவர்களை அழிப்பார் என்று சொல்லி வேதவசனம் எச்சரிக்கிறது. அங்கே 3வது வசனத்தை இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதில் உரையிலிருந்து விரும்பி அவனில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து இங்கே பாபிலோன் ராஜாவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே மனுபுத்திரன் தீர்க்க தரிசனம் சொல்லி கையோடு கைகொட்டு கட்ட பட்டயம் 3 தரம் இரட்டித்து வரும். அதை கொலையுண்டவர்களின் பட்டயம், அது கழுவின போகிறவர்களின் பெரியவர்களுடைய உள்ளர்களில் பிரவேசிக்கிற பட்டயம். அவளுடைய இருதயம் கரைந்து அவளுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுக்கு எல்லா வாசல்களும் நேரிட கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். தொடர்ந்து பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள். இரண்டும் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும். நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள், நகரத்துக்கு போகிற வழியில் முனையில் நின்று அந்த இடத்தை தெரிந்து கொள் என்று ஆண்டவர் அங்கே எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இங்கே தம்முடைய ஆளுகையின் ஸ்தாபிக்க ஒரு மேசியா கிறிஸ்துவானவர் தாவீதின் வம்சத்தில் நடைபெற்றிருந்தாலும் தாவீதுக்கு பின்பதாக வருகிறதான ராஜாக்கள் வீழ்ந்து போகிற சூழ்நிலையை எசேக்கியேல் அங்கே முன்குறித்து சொல்லுகிறார். ஆனால் மேசவாய் கிறிஸ்து இஸ்ரவேலை ஆளுவார், தாவீதின் சிங்காசனம் அது நிலை பெற்றிருக்கும் என்பதை வேதம் நமக்காக சுட்டி காட்டுகிறது. இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் போது சர்வமுள்ள தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.